வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12/11/2024 கேரளா டியர் கேசிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும், டியருக்கு 1 6 8 பிஎம்க்கு கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்றேன், டைம் ஆகி போச்சு. ஓகேங்களா, எத்தனால உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் வீடியோ சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 போர்டு பாக்ஸ் முதல்ல பார்ப்போம். 3 போர்டு பாக்ஸில் பொறுத்த 700 893 929 255 348 474 சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான பேரு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, 700க்கான பேரு, 893ஓட பேரு, 929ஓட பேரு, 255ஓட பேரு, 348ஓட பேரு, 747ஓட பேர் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் எது இருக்குதோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஒரு ஷோ ஹிட் அடிக்கும். இதில் வந்து இந்த 747ஐயும் 929 ஏதோ ஒரு ஷோக்கு வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 2 பேரும் வந்து பாருங்கள், கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷோவில் வந்து இது செய்வாங்க. இந்த 47 74, இந்த 29 99, 29 92, இந்த இது மட்டும் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ஷோவில் அடிப்பாங்கன்னு என்னோட கணிப்பில் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கேஎல்லை பொறுத்தவரையிலும் நேற்று 871ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 871க்கு 8க்கு வந்து 3 5 2ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி 7 அடிச்சிருக்காங்க. 0க்கும் 4க்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரியே வந்து 1ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. 6க்கும் 9க்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, நேற்று 9 இறக்க வேண்டியது என்னான்னு தெரில, இறக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 92 இந்த 47 கேரளாவுக்கு இருக்கான்னு பாருங்கள். கேரளாவுக்கு 47 74 92 29 வச்சு பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, வேறு எந்த நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வந்து கேஎல்லை பொறுத்தவரையில் உட்காருதோ அதே மேட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம பேட்டர்ன்லையும் அந்த நம்பர் இருக்குது. என் கணக்கில் வந்துச்சு, 2 இடத்துல வந்துச்சு, அதனால தான் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, கேரளாவை பொறுத்தவரைக்கும் இந்த 893 இருக்குது, 700க்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 25க்கும் வாய்ப்பு இருக்குது, 348 இருக்குது. எந்த நம்பர் நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன், அந்த 2 நம்பர் ஸ்ட்ராங் பண்ணுறேன். 929ஐயும் 474ஐயும் சப்போஸ் இப்படி அடிச்சிட்டாங்கனாலும் 94 அந்த மாதிரி அடிச்சுட்டு வர்றாங்க. இந்த பேர்லேயும் அடிச்சுட்டு வர்றாங்க. 94 24, அதே மாதிரி 97 27 இந்த மாதிரி கணக்குலையும் அடிச்சுட்டு வராங்க. உங்கள் கணக்கில் இப்படி வந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்குது. ஆனால் அது என்னாலே பிரிக்க முடியல. கேட்குறவங்களுக்கு டக்குன்னு பிரித்து கொடுக்க முடியல. ஒரு நம்பர் எடுத்துடுறோம், ஒரு நம்பரை வச்சு பேர் பண்ணி எடுக்கணும்னா மிஸ் ஆகி போகுது நம்ம எடுத்து கொடுக்குறது. ஆனால் இதுக்குள்ளே இருக்குது ரிசல்ட்டு. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, சரிங்களா. அடுத்து டியரை பொறுத்தவரையிலும் 8 மணிக்கு 803 அடிச்சிருக்காங்க. 9 1 4, அதே மாதிரியே வந்து இங்கே 7 9 2. ஓகேங்களா, இதிலே இந்த 92 74 இருக்குது. 1 மணி ஷோக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 893 என்னையை பொறுத்தவரையிலும் 2 இடத்துல கீழேயும் 9 இருக்குது, மேலேயும் 9 இருக்குது. அதனால் 9ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் இதுக்கு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், டியர் 1 மணிக்கு. அதனால் 893ஐயும் 929ஐயும் பேஸ் பண்ணி எடுங்க. 9ஆம் நம்பரை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, உங்கள் கணக்கில் வேறு எந்த நம்பர்னாச்சும் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த 8 மணி ஷோவில் ஒரு நம்பரை இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாளாக வந்து ஒரு நம்பர் கரெக்டாக அப்படியே எடுக்கிறான். ஒரு நம்பரை தான் ஏற்றினான். அதனால் இந்த 89 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, 893லேருந்து அடிக்கிறதுக்கு, அதிலேருந்து அடித்தா 2 நம்பர் நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்தாலும் சரி அது மேட்ச் ஆகி உட்காந்துரும். 3ஆம் நம்பர் எடுத்தாலும் மேட்ச் ஆகி உட்காந்துரும். 0 எடுத்தால் தான் வந்து இந்த 700க்கு போயிடும். ஓகேங்களா, 0 ஒரு நம்பரை எடுத்துட்டா 700 கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா, அது ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுக்குள்ள 2 டியருக்கு ஏபியும் பிசி மட்டும்தான் நம்மளோடது. ஏபி ஏசி இதை மட்டும், இந்த 3 செட்டில் உள்ள ஏபி ஏசி இது 1 மணிக்கு. ஓகேங்களா,
அதே மாதிரி இதுவும் 1 மணிக்கு, இதுவும் 1 மணிக்கு. ஓகேங்களா? இந்த 3 நம்பரையும் வந்து 1 மணிக்கு ஆடி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ள 2 எடுப்பாங்க. 8ஆம் நம்பரை வச்சு எடுத்தாங்கன்னா அந்த 93 அந்த கணக்கில் தான் ஆடணும். அவங்க சப்போஸ் கீழே இறக்கி ஆடிட்டாங்கன்னா அந்த 34 3ஆம் நம்பரை பேஸ் பண்ணி ஆடிட்டாங்கன்னா இதை எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த 4 நம்பர் தான் வந்து 1 மணி ஷோக்கு இருக்கும். அதேமாதிரி 3 மணி ஷோக்கு இந்த நம்பரையும் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதிலேருந்து கண்டிப்பாக எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் 6 மணிக்கு 8 மணிக்கும் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே 2 ஆடுவாங்க. வேறு எந்த நம்பரும் மாற்ற மாட்டாங்க. ஒரு நம்பரை எடுக்கிறாங்கன்னா 8ஆம் நம்பரை எடுத்து ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 2 நம்பருக்குள்ளே தான் கண்டிப்பாக வந்து 6 மணி ஷோக்கு ஆடுவாங்க. ஓகேங்களா? 6 மணிக்கும் இதே தான் ஆடுவாங்க. இந்த 2 நம்பர்லேருந்து தான் ஆடுவாங்க. 8 மணிக்கும் இதே நம்பர்லேருந்து தான் ஆடுவாங்க. 8ஆம் நம்பரை எடுத்தா. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்படி தான் நம்மளோடதில் வந்து இதாகிறது. அது ஏபி ஏசி தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் டைம் போட்டிருக்கேன். அது என்னான்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. டயத்தோடு நான் போட்டிருக்கேன் இதை. ஓகேங்களா? 1 மணிக்கு இந்த 4 நம்பருக்குள்ள இருந்தால் 1 மணிக்கு அடிப்பாங்க. ஏபிஎஸ்சிபிசி ஆடுறவங்க கண்டிப்பாக ஒரு நம்பர் உங்களதில் எந்த நம்பரை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த 4 போர்டில் எந்த நம்பரை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த போர்டை ஏபி ஏசி மட்டும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரியே வந்து 1 மணிக்கு இதுக்குள்ள 2 ஆடிட்டாங்கன்னா அதே நம்பரை திருப்பி ஏபி ஏசி வைங்க. கண்டிப்பாக அடுத்த ஷோக்கும் செய்வாங்க. சரிங்களா? 8 மணிக்கு அதே மாதிரி அதுலேருந்து தான் செய்வாங்க. ஒரு நம்பரை மட்டும்தான் மேலே கீழே ஏற்றி ஆடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் ஆடுவாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வரும். சரிங்களா? தெரியுங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 3 ஷோனாச்சும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.